பியர் எடுத்துக்கிட்டா உடம்பு சில்லுன்னு ஆயிரும். கரெக்டா? இல்லையா மேம் இப்போ? கண்டிப்பாக இல்லைங்க. இட் ஹேஸ் அ டயூரிட்டிக் எஃபெக்ட். ஸோ நிறைய யூரினேஷன் ஆகும். அப்படின்னா தட் வில் ஆல்சோ லீட் டு டீஹைட்ரேஷன். ஸோ ஆல்கஹால் எடுத்துக்கிட்டால் நம்ம தெர்மோ ரெகுலேஷன் கெட்ஸ் அஃபெக்டட். உடம்பு வந்து கூல் பண்ணுற தன்மையை வந்து அது பிளாக் பண்ணும். ஸோ அதனால தப்பான நோஷனில் இருக்காதீங்க. ஆல்கஹாலை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த பீரியடில். ஏன்னா டீஹைட்ரேட் ஆனீங்கன்னா திருப்பி எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஆகும், which will become very tough. மேம் இப்போ நான் வெளியே போகிறேன், ஆப்வியஸாக எனக்கு தாகடிக்க போது, நான் வெயிலில் இருப்பேன், நான் ஏதாவது பண்ணிடுவேன். இப்போ நம்ம ஒரு ஏசி ரூமில் இருக்கோம், ஒரு 2-3 ஹவர்ஸ் நான் இங்கே இருந்தால் கூட எனக்கு பெருசாக தாகமே தெரியல. அப்போ நான் என்ன பண்ணணும்? தாகம் தெரியலைன்னாலும் தண்ணி குடிக்கிறது அவசியம். பிகாஸ் தெர்மோ ரெகுலேஷன் நான் சொன்னேன் இல்லையா, உடம்பை வந்து நம்ம கூலாக வச்சுக்கணும். இந்த ஃபேஸில் எப்படி நீங்கள் பார்த்தாலும் நம்ம வின்டருக்கும் சம்மருக்கும் அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், வெதர் யூஆர் இன் ஏசி ரூம் ஆர் நாட், இட் இஸ் தேர். அண்ட் ஏசியில் இருந்தால் உங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. யூ கேன் பிகம் டீஹைட்ரேட்டட். அதனால தண்ணி கண்டிப்பாக குடிங்க. ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட் எடுக்கணுங்க. நிறைய பேர் நம்ம வந்து வேலையில் அப்படியே மூழ்கிடுவோம். அதை ஒரு பொருட்டாக மதிக்கிறது இல்லை. தண்ணி குடிக்கணுன்றதை ஒரு யோசிக்கிறது இல்லை. அப்படி இருக்காதுங்க. அதுக்காக தான் ஒரு பாட்டில் கேரி பண்ணுங்கன்னு சொன்னேன்.